மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக பதவியேற்பேன் என்ற முதல்வரின் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பழனியப்பன் தெரிவித்தார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முழமர் பழனியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் உங்கரானஹள்ளி, முக்கல்நாயக்கன்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுக்கும் அது இப்போ 1000 ரூபாய் வருது, இப்போ 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படுது. ஆகவே இவ்வளவு பாடுபடுகிற தமிழ்நாட்டின் உரிமைக்காக வாக்களிக்க வேண்டிய பாப்புலேட்டி ஒரு 200 தொகுதி இலக்கு பண்ணியிருக்கோம். 200 தொகுதி இலக்கு. அது பாப்புலேட்டி தொகுதியில் என்னை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து பழனியப்பன் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் அனுப்பணும். நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிற முதலமைச்சருக்கு நீங்கள் எப்படிக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. அவர் தலைவர் ஆட்சி இருந்ததுதான் அவரை விட்டு நமக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு தலைவர் யாரும் இல்லை. ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்.